வணக்கம். ஒரு கூட்டமா சேர்ந்து ஒரு தவற, இல்ல அது தப்பு இல்ல சார் அப்படின்னு சொன்னா, அதுக்கு அடிபணிகிற அரசு அதிகாரிகள், ஒரு இடத்த பொதுமக்கள் ஆக்கிரமித்துக் கொண்டு, நாங்க அப்படித்தான் ஆக்கிரமிப்போம், யாருமே எங்களை கேட்கக்கூடாது அப்படின்னு கூட்டமா போய் கேட்டா, உடனே அரசு அதிகாரிகள் அவர்களுடைய கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு சாதகமாக செயல்படுவது, இவையெல்லாம் இன்று நீதிமன்றத்தில் சென்று நாறிட்டு இருக்கு. அதான் உண்மை. நீங்க திருப்பூர் பிச்சம்பாளையமுதூர் மாரியம்மன் கோவிலுக்கு சொந்தமான ஏறத்தாழ 2.5 ஏக்கர் இடம் குமரானந்தம் அரசு பள்ளிக்கு பக்கத்துல இருந்தது. அந்த இடத்துல கண்காட்சி நடத்துறேன், பொதுக்கூட்டம் நடத்துறேன், இப்படிலாம் சொல்லி ஒரு சாரார் அதில் பணம் சம்பாதித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்ற புகார் அறநிலையத்திற்கு சென்றுள்ளது. அதுவும் நம்ம அந்த ஏரியா பொதுமக்கள் வாக்கிங் போறதுக்கு, பார்க்கிங் பண்றதுக்கு முறைகேடாக சட்டத்திற்கு புறம்பாக அந்த இடத்தை பயன்படுத்தி இருக்கிறார்கள். இவ்வளவு ஏன் சார் இபி அவங்ககிட்ட அனுமதி வாங்காம கம்பம் நட்டிருக்காங்க. மாநகராட்சி அந்த அறநிலையத்துறை அனுமதி வாங்காம அண்டர் கிரவுண்ட் டிரைனேஜ் பைப் போட்டிருக்காங்க. இதெல்லாம் அரசு அதிகாரிகளுக்கு தவறா தெரியல. அவங்க அறநிலையத்திற்கு சொந்தமான இடம் சார். சிவன் சொத்து குலநாசம் சார். அந்த கோயிலுக்கு சொந்தமான இடத்தை அறநிலையத்துறை அதிகாரிகள் அவர்கள் விழித்துக் கொண்டு அதுக்கு ஃபென்சிங் போடுறாங்க. இதுக்கு சர்வேயர், அரசு வருவாய்த்துறை சர்வேயர் தான் போய் அளந்து எல்லாம் போடுறாங்க. எவ்வளோ முயற்சி பண்ணி பார்த்தாங்க. அந்த அறநிலையத்துறை அதிகாரிகள் ரொம்ப ஸ்ட்ராங்கா நின்று, ஏன்னா அது அவங்களுடைய வேலை, அறநிலையத்துறை இடத்தை காப்பாற்றணுங்கிறது அது அவங்களுடைய வேலை, அது சிறப்பாக செஞ்சுட்டாங்க. உடனே அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஏற்கனவே ஆண்ட கட்சிகள், இப்போது ஆண்டு கொண்டு இருக்கும் கட்சியை சேர்ந்தவர்கள், அப்புறம் அது எதிர்கட்சி, தோழமை கட்சி, இந்த மாதிரி எல்லாருமா சேர்ந்து, ஏன்னா மக்களுக்கு செய்கிற தவறை சுட்டிக்காட்ட வக்கில்லாத இந்த அரசியல் கட்சிகள் ஒட்டுமொத்தமாக சேர்ந்து தவறு செய்தால் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும்ங்கிற மனப்பான்மை என்னன்னே நமக்கு தெரியல. உடனே போய் கலெக்டர்கிட்ட போய் பார்த்து இவங்க கொடுத்த பிரஷர்ல அவர் என்ன பண்றோன்னே தெரியாம உடனே அதை கூப்பிட்டு நீங்க அதை அகற்றணும் அப்படின்னு சொல்லி அந்த அறநிலைத்துறை அதிகாரிகளை வாய்மொழியாக கிட்டத்தட்ட மிரட்டியிருக்காரு. அவங்க கேட்கல, ஃபென்சிங்கை போட்டாங்கன்னு சொன்ன உடனே மாவட்ட ஆட்சித்தலைவர் உடனே ஒரு ஆணையை பிறப்பிக்கிறார். அந்த ஆணை அதுவும் அவர் சார்ந்த துறைக்கு அல்ல, மாநகராட்சிக்கு உடனடியாக அந்த ஃபென்சிங் அகற்றணும்னு சொல்லிட்டு மாநகராட்சி ஆணையாளர் அவர் என்ன பண்ணுவார், அவர் உடனே அவருடைய அதிகாரிகளை அனுப்பி, இதில் யாருன்னா இது என்ன இந்த துப்புரவு பணியாளர்களுடைய வேலை என்னதான் தெரியல சார். ஆக்கிரமிப்பை வச்சது போய் அகற்றுறதுக்குமே துப்புரவு பணியாளர்கள் தான் சிக்கினாங்களா, அவங்கள தான் பயன்படுத்தி அந்த வேலையை செஞ்சுருக்காங்க. அது எந்த விதத்தில் நியாயம்னு இப்போ வரைக்கும் நமக்கு புரியலை. இதெல்லாம் விடுங்க சார். இப்ப என்ன ஆகி போச்சுன்னா, ஒரு தரப்பினர் கோவில் சொத்துக்களை பாதுகாக்க வேண்டும் என்று உயர்நீதிமன்றத்திற்கு செல்ல, உயர்நீதிமன்றம் ஒரு நல்ல அருமையான தீர்ப்பை கொடுத்து அதிகாரிகளை சாடி இருக்கிறது. அவங்க இடத்துல ஃபென்சிங் போடுறத, அதுக்கு ஆணை நீங்க யாரு போடுறதுன்னு சொல்லி அந்த ஆணைக்கு தடை விதித்து விட்டார்கள். அது மட்டுமல்ல, இப்ப திரும்ப அந்த இந்து சமய அறநிலையத்துறை அங்க அந்த வேலியை மீண்டும் அமைக்கிற போது யாரெல்லாம் இப்ப அந்த வேலியை அகற்றினாங்களோ அவங்களே நீங்க கூட நின்று எந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனையும் வரக்கூடாமல் பார்த்து கொள்ள வேண்டும் என்று ஹைகோர்ட் அவங்களுக்கு ஆணை பிறப்பித்திருக்கிறது. இது தேவையா சார்? நல்லா யோசிச்சு பாருங்க. மக்கள் 10 பேர் சேர்ந்து ஒரு கொலைகாரனை விடுதலை செய்யணும் செஞ்சிருவீங்களா? இல்ல எல்லாருமா சேர்ந்து ஒரு அரசு கட்டடத்தை இடிச்சுட்டு அது எங்களுக்கு வேணும்னு கேட்டா விட்டுருவீங்களா சார்? எவ்வளவு தவறு நீங்க நினைச்சு பாருங்க. தயவு செய்து மக்கள் ஒட்டுமொத்தமாக சேர்ந்து கொண்டு தவறு செய்ய வேண்டும் என்று சொன்னாலும் அதை தவறு என்று சுட்டிக்காட்ட வேண்டிய அரசு அதிகாரிகள் அவர்களுக்கு துணை போனால் இப்படி நீதிமன்றத்தில் அசிங்கப்பட்டு தான் நிற்கணும். கூடிய சீக்கிரத்தில் மறுபடியும் அந்த எல்ஜி கிரவுண்ட்ல இப்போ இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகள் மீண்டும் அங்கே வேலையிட போகிறார்கள். அதற்கு காவல் காக்க போவது திருப்பூர் மாநகராட்சி நிர்வாகமும் திருப்பூர் மாநகர காவல்துறையும் வருவாய்த்துறையும் இவங்கெல்லாம் தான் சேர்ந்து மறுபடியும் போட போறாங்க. இது என்ன சார் ஆட்டம்? இந்த ஆட்சியாவது அதிகாரிகளை முழு சுதந்திரமாக செயல்பட விடுங்கள். அவங்க முடிவு எடுக்கட்டும். படிச்சும் பிரயோஜனம் இல்லாமல் போச்சு சார் இன்னைக்கு ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ்லாம். ஏன்னா மக்கள் படுத்துகிற பாடு வேற வழி இல்லை. என்னமாவது பண்ணணுமே கேட்டால் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை. என்ன சார் 50 பேர் சேர்ந்து ஒருத்தரை போட்டு அடிச்சு கொள்ளுவோம், நீங்கள் அதை கண்டுக்க கூடாதுன்னா சட்டம் ஒழுங்கு பிரச்சனை விட்டுருவீங்களா? என்ன கொடுமை சார், ஒண்ணுமே புரியல. ஏன்னா ஒரு இடத்துல ஒரு வீதியை ஆக்கிரமிச்சு கட்டடம் கட்டி வச்சிருக்கவங்களுக்கு சப்போர்ட் பண்ற இதே ஆட்சித்தலைவரும் மாநகராட்சி ஆணையாளரும் இங்க போய் ஒரு அரசு இடத்தை
அவங்க சார்ந்த அதிகாரிகள் ஃபென்சிங் போட்டா அதை அடிச்சு உடைக்கிறாங்க. இதுல எங்க நியாயம், எது நல்லது எது கெட்டதுன்னு இனி நீதிமன்றங்கள் தான் முடிவெடுக்க வேண்டும். இப்படியே ஒவ்வொரு பிரச்சனைகளும் நீதிமன்றங்கள் தான் நியாயம் வழங்க வேண்டும் என்றால் நீதிபதிகளை மாவட்ட ஆட்சித்தலைவராக நியமித்து விடுங்கள். நியூஸ் திருப்பூர்.